இந்த வண்டி வச்சுருக்கிறவங்கலாம் அப்படின்னா வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடலாம். இப்போ வண்டி வாங்குகிறோம், இப்போ லோனில் போட்டோ இல்லை வந்து மொத்தமாக காசு கட்டியோ லோன் போட்டோ இல்லை மொத்தமாக காசு கட்டியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டியெல்லாம் வாங்கிடலாம்னு வச்சுக்கிறீங்களேன். ஆனால் அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். இப்போ அதுதான் அங்கே தான் நம்ம மாட்டிக்கிறோம். நம்ம எல்லாருமே அங்கே தான் மாட்டிக்கிறோம். இப்போ லோவர் சிசினால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு இது பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த பைக் ஓகே தான், புரியுதா? இதை வச்சு நம்ம ஓரளவு கூட நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஸ்பேரும் கம்மி, அந்தளவுக்கு பெருசாக வந்து செலவு வராது. ஒரு வந்து சின்ன செலவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பெரிய பெரிய வண்டி வாங்கிட்டீங்க அப்படின்னாலே, இப்போ பெரிய வண்டினா ஒரு 150 இல்லை யமஹாலே நீங்கள் எடுத்தாலே தொலைஞ்சிருச்சு. எப்படி செலவு வரும், என்ன செலவு வரும்னு சொல்ல முடியாது. பிச்சு எடுத்துடும் செலவு, அந்த மாதிரி வரும் சரிங்களா. அதையே நம்மளால் சமாளிக்க முடியாத அளவுக்கு போய்க்கிருக்கோம். ஸோ அதான் வண்டியை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா வீட்டில் நம்ம வேலைக்கு போனால் வண்டி இதுக்கு வேலை, இப்போ நான் வேலை அதில் நான் மறுபடியும் வேலை ஆக்குறேன் அப்படின்னு கேட்பாங்க. என்னப்பா அது அப்படின்னு. இப்போ நான் வேலை அதுக்குள்ளே நான் மறுபடியும் வேலை வந்துச்சு வண்டி, இப்போ என்ன வண்டி வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கேன்.